வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். அதுக்கு அடுத்த செஷனில் அட்வான்ஸ்டாக போய் ஒரு ஆன்லைன் ஸ்டோரி நம்ம மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட் வழியாக க்ரியேட் பண்ணி பார்த்துட்டோம். க்ரியேட் பண்ண வெப்சைட்டை இப்போ நம்ம கூகுளில் இண்டெக்ஸும் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ கரண்ட்டாக கூகுளில் இண்டெக்ஸ் ஆகிடுச்சு அந்த வெப்சைட்டு. மை டிஜிட்டல் டெமோ .in சர்ச் பண்ணி பார்த்தப்போ நம்மளோட வெப்சைட்டை டீட்டெயில்ஸ் அதுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுச்சு. ஒரு வெப்சைட்லேருந்து ரெவென்யூவை டைரெக்டாக இண்டெக்ஸிங் பண்ணுறதுனால மட்டும் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கூகுளில் ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ்க்கு நம்மளோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆனால் மட்டும்தான் யூசர்ஸ்க்கு நம்மளோட வெப்சைட் போய் ரீச் ஆகும். ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் ஃபஸ்ட் பேஜில் சில டாப்பிக்கெல்லாம் வெப்சைட்டோட டாபிக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். யூசர்ஸ் மோஸ்ட்லி ஃபஸ்ட் பேஜில் லிஸ்ட் ஆகிற பேஜஸை தான் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை தான் பார்ப்பாங்க, அதனோட இன்ஃபர்மேஷன் தான் எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் எய்ம் என்னென்னா கூகுளோட ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட் எய்மாக இருக்கணும் வெப்சைட்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு பிகினராக ஒரு புது வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இம்மீடியட்டாக போய் நான் என்னோடய கீவேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது என்னென்னா கீவேர்டை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஷார்ட் டெயில் கீவேர்ட், மிட் டெயில் கீவேர்ட், லாங் டெயில் கீவேர்ட். ஷார்ட் டெயில் கீவேர்டுன்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மிட் டெயில் கீவேர்டுன்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், லாங் டெயில் கீவேர்டுன்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை அப்படின்னு போடுறது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஆஸ் எ பிகினராக ஃபஸ்ட்டு நம்ம லாங் டெயில் கீவேர்டை டார்கெட் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்மளோட வெப்சைட்டை ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம காம்படிஷனில் போய் ஆட்டோமேட்டிக்காக டே பை டே நம்மளோட கண்டென்ட்லாம் வந்து கூகுளில் லோட் ஆக ஆரம்பிச்சது. கூகுளில் நம்ம வெப்சைட்டுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இவங்க நிறைய போஸ்ட் போட ஆரம்பிக்கிறாங்க, இவங்க வெப்சைட்டில் நிறைய கண்டென்ட் இருக்குன்ட்டு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டெயில் கீவேர்டை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டை போட்டாலும் ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா லாங் டெயில் கீவேர்டை ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறது தான். வாங்க நம்ம டேரெக்டாக இன்றைக்கி செஷனில் போய் நம்மளோட போஸ்ட் போட்டோம் இல்லையா, ப்ரீவியஸ் செஷனில் 2 ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கலை ஃபஸ்ட் பேஜில் எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். நம்மளோட ப்ரீவியஸ் செஷனில் 2 பிளாக் போஸ்ட்டை போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 யூடியூப் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் க்ரியேஷன் போட்டிருந்தோம். நான் விடேக்குன்னு ஒரு டூல் வச்சுருக்கேன். அந்த டூலை யூஸ் பண்ணி உண்மையிலேயே வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸான கீவேர்டான்றதை நம்ம செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சர்ச் வால்யூம் வந்து 1493 இருக்குது. காம்படிஷன் பார்த்திங்கன்னா மீடியம்ன்ற ரேஞ்சில் இருக்குது. இந்த டூல் வந்து இந்த எல்லோ கலரில் காட்டுது பார்த்திங்க ஓவராலாக. ஸோ வந்து காம்படிஷன் வந்து அவுட் ஆஃப் 100 57.4. ஸோ மீடியம் காட்டுது. சரி, நான் அடுத்த கீவேர்டு அதாவது விடேக்யூ ஏஐ ஜென்ரேட்டர் ஃபார் பிளாக் க்ரியேஷன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். இதனோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதை சர்ச் பண்ணி இதனோட காம்ப்ளெக்சிட்டி பார்க்கும்போது இதனோட வால்யூம் பார்க்கலாம். இப்போ ரிலேட்டட் கீவேர்ட்ஸில் போய் இப்போ பார்த்திங்கன்னா 2004ன்னு இருக்குது இதனோட சர்ச் வால்யூம். பட் காம்படிஷன் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது. பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 100 24.9 இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு எது பெஸ்ட்டு மேட்சாக இருக்க முடியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் பேஜில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த ஒரு டைட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ண வைக்க சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ நான் இந்த பிளாக் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ரேங்க் மேத்ன்ற டூல் யூஸ் பண்ணி கொஞ்சம் இதனோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேங்க் பண்ண வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட வெப்சைட்குள்ளே போய் இந்த பிளாக் அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் பிளாக் அதாவது இந்த அன்லாக்கிங் தி பவர் ஆஃப் விடேக்யூ ஜென்ரேஷன் ஃபார் பிளாக் க்ரியேஷன் ஒரு பிளாக் போஸ்ட் போட்டேன் இல்லையா, இதை நான் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ண வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து ஆஸ் யூஷுவல் வேர்ட்ப்ரெஸ் லாகின் டேஷ்போர்டுக்கு போய் ஆல் போஸ்ட்ன்ற செக்ஷனுக்கு போகிறேன். இப்போ இந்த போஸ்ட் அதாவது நம்மளோட பிளாக் போஸ்ட்டை எடிட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எடிட் மோடில் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து ரேங்க் மேத் பிளகின். இது நத்திங் பட் ரேங்க் மேத் பிளகினோட இண்டிகேஷன். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் கொடுத்தா இந்த ஆர்டிக்கலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுன்றதை கீழே ஃபுல்லாக பாருங்கள், காட்டுது பாருங்கள். ஆட் த ஃபோக்கஸ் கீவேர்ட் டு திஸ் SEO டைட்டில்னு இருக்குது. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட் இஸ் நத்திங் பட் விடேக்யூ ஏஐ ஜென்ரேட்டர் ஃபார் பிளாக் க்ரியேஷன் அப்படின்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ் கீவேர்ட். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கூகுளில் சர்ச் பண்ண போகிறோம் இந்த டேர்ம் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த கீவேர்டை கொடுத்து அப்டேட் பண்ணலாம். இதை கொடுத்த உடனே SEO ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன்.
இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக SEO ஸ்கோர் வந்து 50க்கு போயிடுச்சு. ஸோ இதே போல் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் தி பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கீவேர்டை எடுத்துகிட்டு போய் ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் த கண்டென்ட் எங்கன்னு பாருங்கள், டைட்டிலுக்கு அப்புறம் ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணி அதை ஒரு ஹெட்டிங்காக மாற்றிடுங்க. அதை மாற்றினது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக SEO ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட அடுத்த ரெக்கமெண்டேஷன் பார்க்கலாம். அடுத்த ரெக்கமெண்டேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து எப்போவுமே அப்டேட் பண்ணுறதுனால நம்மளோட SEO ஸ்கோர் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டில் விடைக்யூன்னு சொல்லிட்டு ஒரு AI ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த விடைக்யூன்ற அந்த வேர்டுக்கு நேராக விடைக்குன்றது ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக அவங்களோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுனால நம்மளோட SEO ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த விடைக்குன்ற அந்த நேமுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி விடைக்கியோட எக்ஸ்டர்னல் வெப்சைட்டை அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் 67 ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா URL is 85 characters long, consider shortening it. அப்புறம் இங்கே பாருங்கள், your title doesn't have a positive or negative sentiment word, your title does not have a power word. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டைட்டில் கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி. அதுக்கு என்ன பண்ணால், இப்போ அது எப்படி அதை வந்து சொல்கிறதுனா நம்பர் 1 பெஸ்ட் டூல் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுனால சென்டிமெண்ட்டில் அது ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும் டைட்டில். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்பர் 1 பெஸ்ட் டூல் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் SEO ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நம்பர் 1 பெஸ்ட் டூல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய SEO ஸ்கோர் பார்த்திங்கன்னா இப்போ 70க்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே க்ரீனாகவும் மாறிடுச்சு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட SEO ஸ்கோர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா URL is 85 characters long, consider shortening இருக்குது. ஸோ அது வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேராக வாங்க வந்து இந்த எடிட் ஸ்னிப்பெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பெர்மா லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து நம்ம URL டிஃபைன் பண்ணுறது. அந்த பெர்மா லிங்க்கில் போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் வந்து ஷார்ட்டன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கீவேர்டே அந்த பெர்மா லிங்க்கில் கொடுத்துருங்க. கீழே வாங்க, பெர்மா லிங்க்கில் போய்ட்டு ஜஸ்ட் நம்மளோட கீவேர்டு என்ன, விடைக்கு AI ஜென்ரேட்டர் ஃபார் பிளாக் கிரியேஷன் இல்லையா, அதை மட்டும் கொடுத்துருங்க. மீதி ரிமைனிங் வேர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் வந்து உங்களோட URL வந்து ஷார்ட்டன் ஆகிடும். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட SEO ஸ்கோர் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் இந்த ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு. ஸோ 73 வந்துடுச்சு உங்களோட ஸ்கோரு. அடுத்ததாக ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். we couldn't find any internal links in your content. ஸோ வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் இல்லைன்னு சொல்லி வருது. அதாவது எக்ஸ்டர்னல் லிங்க்ன்றது அதர் வெப்சைட்டு, இன்டர்னல் லிங்க்ஸ்னால் நம்மளோட வெப்சைட் லிங்க். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளாக் செக்ஷன் இருக்கு இல்லையா நம்மளோட கண்டென்ட்டில், அந்த இடத்துல வந்துட்டு என்னோடய பிளாகோட URL லிங்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அதுவும் க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 78 வந்துடுச்சு SEO ஸ்கோர். ஸோ இன்டர்னல் லிங்க்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆர்டிக்கலில் முடிஞ்ச அளவுக்கு இன்டர்னல் லிங்க் எக்ஸ்டர்னல் லிங்க் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஆர்டிக்கலோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் நான் வந்து இப்போ நான் வந்து என்னோடய ஆர்டிக்கலில் கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ண பிறகு என்னோடய SEO ஸ்கோர் பார்த்திங்கன்னா 90 வந்துடுச்சு. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த கீவேர்டை கொடுக்குறேன். விடைக்கு ஜென்ரேஷன் ஃபார் பிளாக் கிரியேஷன் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். ரேங்க் ஆகுதான்னு பார்த்துட்டே வரும். 6, 7, 8, 9, 10, 11 பார்த்திங்கன்னா இங்கே 11th இன்ஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு ரேங்க் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் விடைக்குன்ற டூலோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட ரேங்க் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு பின்னாடி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளால் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட கீவேர்டை வந்து ரேங்க் பண்ண முடியும். இன்றைக்கி செஷனில் நம்ம கீவேர்ட்ஸோட டைப்ஸ், அதாவது ஷார்ட் டெயில், மிட் டெயில், லாங் டெயில் கீவேர்ட்ஸை பற்றி பார்த்தோம். விடைக்குன்ற டூலை யூஸ் பண்ணி கீவேர்டை எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸை நம்மளால் ரேங்க் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி நம்மளோட பிளாக்ஸையும் ஒன் ஆஃப் த பிளாக் வந்து ஃபஸ்ட் பேஜ்லேயே ரேங்க் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல்ஸை போட ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கும் நாம் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ண முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸை போட முடியும். எந்த ஒரு ஒர்க்குமே இமீடியட்டாக நம்ம ஃபஸ்ட் பேஜில் வந்து ரேங்க் பண்ண முடியாது. நம்மளோட எஃபர்ட்ஸை கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கும் ரேங்க் பண்ண முடியும். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.